வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. நீட் 2025 சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு டாபிக், சேசப் ரூல். மார்கோனிகஸ் ரூல் மாதிரியே சேசப் ரூலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அந்த சேசப் ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். In dehydrohalogenation reactions, the preferred product is alkene, which contains greater number of alkyl groups attached to the doubly bonded carbon atoms. அதாவது dehydrohalogenation reactions நடக்கும்போது டீனால என்னது ரிமூவல் இல்லையா? ஸோ டீஹைட்ரோஹாலோஜனேஷனும் ஹைட்ரஜனும் போகுது, ஹாலோஜனேஷனும் போகுது. தட் மே பி புரோமினாவும் இருக்கலாம், குளோரினாவும் இருக்கலாம். அப்படி நடக்கும்போது நமக்கு ப்ரிப்பேர்டு ப்ராடக்ட் வந்து அல்கேன் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த அல்கேன் வந்து என்ன மாதிரி அல்கேன் வந்து மேஜராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சேசப் ரூல். இந்த சேசப் ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒரு ரூல். ஏன்னா எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டேரெக்டாக நமக்கு வந்து கொஸ்டின் வந்து வரப்போறது கிடையாது இல்லையா? எப்பவுமே ப்ராடக்ட் கேட்பாங்க, இல்லாட்டினா ரேஜனை கேட்பாங்க. நம்ம புக்கில் இல்லாத ஒரு காம்பவுண்டை கொடுத்து நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தை கேட்பாங்க. அதனால இந்த ரூலை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2-bromo pentane எடுத்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ 2-bromo pentane பண்ண 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் புரோமின் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டீஹைட்ரோஹாலோஜனேஷனுக்கு பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ என்னது ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது தெரியும். ஆல்ஃபாங்கிறது ஃபங்க்ஷன் குரூப் விச் இஸ் அட்டாச் டு த கார்பன். இப்போ நமக்கு வந்து புரோமின் தான் அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் குரூப்பாக இருக்குது, அது சப்ஸ்டிடியூட் தான், ஆனால் ஃபங்க்ஷன் குரூப்பாகவும் சேர்க்கிறோம். அப்போது இதுதான் நமக்கு வந்து ஆல்ஃபா கார்பன். அப்போ பீட்டா வந்து என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் டு ஆல்ஃபா. இங்கே பாருங்க 2 பீட்டா இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு பீட்டா இருக்குது, இங்கேயும் ஒரு பீட்டா இருக்குது. சப்போஸ் ஒரே ஒரு பீட்டா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைனல் அல்கீன் தான் நமக்கு வந்து கிடைக்கும். பட் இந்த மாதிரி டைமில் 2 பீட்டா இருக்கும்போது எதை வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் சேசப் வந்து அந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு. ஸோ அப்போ 2 பாசிபிலிட்டியாக வந்து அவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாசிபிலிட்டி எழுதுவோம். இதில் இருக்கிற புரோமினும் அந்த பீட்டா கார்பன் இருக்குது, அதில் இருக்கிற ஹைட்ரஜனும் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ தட் மேபி திஸ் ஹைட்ரஜனாக இருக்கலாம், இல்லாட்டினா இந்த ஹைட்ரஜனாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம எழுதுவோம் CH3 CH2. அதுக்கடுத்து சப்போஸ் இந்த ஹைட்ரஜன் போகுதுன்னு வச்சுக்கணும், CH. அப்போ டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும் இல்லையா? ஸோ CH CH3. ஸோ அப்போ நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பாண்ட் வந்து லோயஸ்ட் நம்பர் கிடைக்கணும். ஸோ பென்ட், இதுக்கு பேர் வந்து Pent2E அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து சொல்லிடலாம். அதே நேரத்தில் சப்போஸ் நமக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3, அதுக்கப்புறமா CH2, அப்புறம் CH2, அதுக்கப்புறம் CH. புரோமின் வந்து ஆல்ரெடி போயிடும், CH டபுள் பாண்ட் CH2. இப்போ இதை எப்படி நீங்கள் வந்து நேம் கொடுப்பீங்க? டபுள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ Pent1E அந்த மாதிரி நம்ம வந்து நேம் கொடுக்குறோம். இப்போ எது வந்து நமக்கு மேஜராக இருக்கும்? எப்பவுமே சைடு ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட்ஸ் வந்து வரும், அதை வந்து கன்சிடர் பண்ணாது. மேஜர் ப்ராடக்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அவர் சொல்கிறாரு மேஜர் ப்ராடக்ட் இந்த Pent2E, அதாவது 81% இதுவும் 19% வந்து இதுவும் இருக்கும். அப்போ இதுதான் மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவருடைய ரூல்ல தெரியும். டீஹைட்ரோஹாலோஜனேஷன்ஸ் the prepared product is alkene which contains more number of alkyl group attached to the doubly bonded carbon atom. So doubly bonded carbon atomனா இந்த CC தான் டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த கார்பன் கூடயும் இப்படி ஒரு குரூப் நமக்கு வந்து இருக்குது, இந்த கார்பன் கூடயும் இப்படி ஒரு குரூப் இருக்குது. ஸோ நமக்கு வந்து குரூப் இருக்குது, அந்த 2 கார்பனுக்கும் ஒரு குரூப் வந்து கையில் இருக்குது. ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்கும்போது இந்த கார்பனையும் நீங்கள் பாருங்க, இந்த கார்பனுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது, ஆனால் இந்த கார்பன் பாவம் இல்லையா, அதுக்கு யாருமே இல்லை இல்லையா? அப்போ என்னது மைனராக போயிடும். அதை தான் சேசப் சொல்கிறாரு, அது பாவம்ப்பா, அதை விட்டுருங்க, மேஜர் ப்ராடக்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு இந்த சேசப் ரூலை யூஸ் பண்ணி எப்படி மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.